ஹே பாய்ஸ், வெல்கம் டு சோலை லாக்ஸ். ஐ எம் யுவர் சோலை. என்னென்னமோ பேசணும்னு நினைக்கிறோம், ஆனால் கேமரா ஆன் பண்ண உடனே ஒன்றுமே வர மாட்டேங்குது. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்ப்போம் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டு வந்து புது பைக் எடுத்திருக்கான். அது வந்து பூஜை போடலாம் அப்படின்ட்டு குலதெய்வம் கோயிலுக்கு கூப்பிட்டான். அதனால் சரி ரைட்டு நம்மளும் கிளம்புவோம் அப்படின்ட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. அந்த வண்டி இந்த பின்னாடி தான் இருக்குது. வாடா முன்னாடி வாடா. இதோ இதாங்க R15 V3. நேற்று தான் எடுத்து சுட சுட புதுசாக இருக்கும். அப்படியே நாங்கள் எடுத்தோடனே லாங் கிளம்பிட்டோம்னா. எவ்வளோ கிலோமீட்டராக இருக்கும்? அது ஒரு நல்லா சத்தமாக பேசணும். அது ஒரு 10 கிலோமீட்டர், நல்லா பார்த்தோன்னா ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும். 50 கிலோமீட்டரா? ஐயோ, பட்ஜெட்டு மீறி போகுதுங்க. சரி ரைட்டு, ஏதோ நடக்குது. இதில் ஃபுல் டேங்க் இருக்குது, பெட்ரோல் பிரச்சனை இல்லை. தள்ளிட்டாது வீட்டில் வந்து நிப்பாட்டி வேண்டி தான். கூடிய சீக்கிரம் இல்லை டாப் ஸ்பீடு செக் பண்ணுற வீடியோ வந்து வரப்போகுது. இந்தாடா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நம்ம ஓட்டி பார்ப்போம். வண்டி எடுக்கிறது ஓட்டுரை தான் எடுத்துருக்கு பாருங்க. சரி ரைட்டு, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கெலாம் நல்ல ஓரளவுக்கு நான் நினச்சதை விட நல்ல ரெஸ்பான்ஸ்லாம் கிடச்சிது. ப்ரீவியஸ் வீடியோ இந்த பப்ளிக் ரியாக்ஷனு நம்ம டாப் ஸ்பீட்லாம் செக் பண்ணியிருப்போம். அந்த வீடியோலாம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிடுங்க. அப்புறம் பைக்கில் சைக்காக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. இன்னும் சில பல சேட்டைகள்லாம் வரப்போகுது. இன்னும் ரகலைகள் ஆரம்பம். அந்த மாதிரி நிறைய பிளான் இருக்குது. அடுத்தடுத்து வருங்க ரெகுலராக. சரி, ஓகே. அப்படியே வேறு தான் பேச வேண்டியிருக்காடா? இல்லை அப்படியே போகலாம். கொஞ்சம் பசிக்குது, அப்படியே கிளம்பிட்டோங்க. இடம் நல்லா இருந்துச்சு, அதனால் இங்கேயே நின்று இன்ட்ரோ பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் பூரா பூரா நாங்கள் உனக்கு மோட்டர் லாகில் காமிச்சிருவேன். சரி, ஓகே. அவ்வளோ போகலாமாடா? போகலாம். சரி, ஓகேங்க. பாய் பாய் நண்பர்களே. சரி, ஓகேங்க. அப்படியே மோட்டர் லாகில் நாங்கள் சவாசியிலேருந்து பாய். ஓகே, அவ்வளோதான். மோட்டோ லாக் செட்டப் இது ஆகிடுச்சு. அப்படியே ரைட்டில் கவனிக்கலாம். வெயில் அடி என்னடாச்சு? R15 மாதிரில ஹேண்டில் பார் இருக்கு. அதானப்பா. எங்க கண்ணாடி கிடக்கு? காரு பார்த்த வேலை. இது வீடியோ ஆரம்பத்துலேயே சரியான சம்பவமாக இருக்குது. இன்னும் எத்தனை சம்பவம்லாம் இருக்க போகுதுன்னு தெரிலங்க. அப்படியே போக போக எல்லாத்தையும் அப்படியே வளர்ச்சி நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். போகலாம். ஓகே. டே பாத்துரா. சூப்பராக இருக்குல்ல ஏரியா? ஆமாம், நம்ம வந்து இன்றைக்கி விளாக் பண்ணுறோன்னால சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. எதுக்காக கட்டுறாங்க? எதுக்காக கொடி கட்டுறாங்க? அதாவது சேலுக்கு இருக்கு அப்படின்றது காட்டிக்கிறதுக்கா? அதான் எங்கே பார்த்தாலும் பட்டாசு கடை தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஏரியா சிவகாசின்றது உங்களுக்கு நிறையா பேர்த்துக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். பெட்ரோல் அடிக்கிறேன்டா. ஆஃப் ஆகுற மாதிரி இருக்கு. டே, இண்டியன் ஆயில் பேருமா? அப்படியா? வண்டி ஒரு மாதிரி ஆஃப் ஆகுது. அடைக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. அந்த இடத்துல நீ நேராக போகிறன்னு நினச்சேன்டா. ஜஸ்ட் மிஸ்ஸுன்னா ட்ரிப்பை பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு 2 வந்து 0 பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம எவ்வளோ தூரம் போகிறோம், எவ்வளோ தூரம் பெட்ரோல் அடிக்குதுங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்காக. நான் எப்போ பெட்ரோல் போட்டாலும் ட்ரிப் 2 வந்து 0 பண்ணிடுவேன். இது கொஞ்சம் தூரம் இழுத்து போமா? எத்தனை? 2ஆம் கீர்லேருந்து? ஓகே.
பார்த்தீங்கன்னா 117க்கு மேலே ஏறாது. R15 வந்து பார்த்தீங்கன்னா 155 வரைக்கும் பண்ணோம். நம்ம அவ்வளோதான், அவனை ஸ்லோ பண்ண சொல்லியாச்சு. ஸ்லோவே பண்ண மாட்டேங்கிறியான், அவன் வாட்டுக்கு அடிச்சு போய்கிட்டு இருக்கான். நம்ம வண்டி அவ்வளோதான் ஏறும். வாய்ஸ் வேறு எந்த அளவுக்கு கேட்குறது இல்லை. நம்ம இந்த வரட்டு வரைக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதானே நம்ம ஸ்பீடு. என் வண்டி அவ்வளோ ஏறல, 117க்கு மேலே ரவோடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆ ஆ அவ்வளோதான். அதுக்கு மேலே ஸ்பீடு போகிறோம்னா ஒரு 80க்குள்ளே போய்க்கலாம். ஆ 60, 70, 80, அதிகபட்சம் போனால் 80, மினிமமாக போனால் இந்த 60ல் போய்க்கலாம். இப்படியே போய்க்கலாம். அப்புறம் பிடிக்க முடியாதுங்க, இவன் வாட்டுக்கு இழுத்து போயிடுவாங்க. நான் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கணும். அதுக்கு தான் மெதுவாக போக சொன்னேன். இதோ இங்கே தான் வேலை பார்க்குறோம். இன்றைக்குமே வேலை தான், ஆனால் லீவ் போட்டேன். சரி, ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு வேணால் உங்களை கேமரா ஆன் பண்ணுறேன். டீ குடிக்கலாம்னு சொன்னாங்க பசங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே மல்லி மாடர்ன் காஃபிக்கு வந்திருக்கோம். இல்லை வடை வேணாம், டீ மட்டும் போதும். நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஹாய் ஹாய் குட்டி பையா, என்னடா என்னடா ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு அண்ணன். என்ன இது யாரு? டீ டீ வாங்கிட்டு அங்கே போயிடலாம்டா, அங்கே ஃப்ரீயாக இருக்கு இடம். எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அதுவே நடந்துருச்சுங்க. எஸ், ஆடியோ ரெக்கார்டே ஆகலை, வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா டீ கடையில் டீ குடிக்கிற கிளிப்பு தான் பார்த்துருப்பீங்க. இது அதுக்கப்புறம் நான் மாலை வாங்குறதுக்காக இந்த கடைக்கு வந்திருந்தோம். இந்த 2 பாட்டிக்காரங்க பார்த்தீங்களா, இவங்க கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்கெல்லாம் கேமரா பார்த்துக்கிட்டு இது எதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பாட்டி கடையில் தான் மல்லிகைப்பூ வாங்கினோம். ஆனால் பாட்டிக்கிட்ட நிறையா பேசியிருந்தோம். பட் பார்த்தீங்கன்னா ஆடியோவே ரெக்கார்ட் ஆகலை. மாலை வாங்கியாச்சு, இன்னும் மல்லிகைப்பூ வாங்கினோம். அப்படியே மற்ற திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு பக்கத்தில் உள்ள கடைக்கு வந்துவிட்டோம். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அக்கா அங்கே பூ பின்னிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க வந்து நம்மளை பார்த்துட்டு கேமராவை பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே மாற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள் அந்த பையன் கேமரா வச்சுருக்கான் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் அங்கனக்குள்ளே அதைத்தான் இப்போ உங்ககிட்ட கேமராவில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் பேசிகிட்டு இருக்கிறத அந்த அண்ணன் பார்த்துட்டு எப்படி சிரிக்கிறாருன்னு பார்த்தீங்களா. அது ஒரு மாதிரி நல்லா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. இதுக்கப்புறம் ஃபுட்டேஜஸ் எல்லாம் நல்லா தான் ரெக்கார்டாக இருக்குது. அதை அப்படியே தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். மலையை பாருங்களேன், மேகம்லாம் நல்லா ஒட்டி அதாவது எப்படி சொல்கிறது, மேகம்லாம் மலையை ஒட்டினாப்புல இருக்குது. அங்கே தண்ணி விழுவுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு தெரியும் தெரியல. ஒருவேளை மேலே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குமோ. இவ்வளோ நேரம் நிறையா பேசிட்டு இருந்தேங்க, எதுவுமே கேப்சரே ஆகலை. மைக் கரெக்ட் ஆயிடுச்சு. சார் ஏன் தான் இப்படி நடக்குதுனே தெரியல. ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு வந்தேன், ரொம்ப நேரம் பேசிட்டு வந்தேன், எதுவுமே கேட்காம போயிடுச்சு கடைசியில். ஆல்ரெடி இந்த ரூட்லலாம் நம்ம வந்திருப்போம், அதனால் கேமராவை கட் பண்ணிக்கிறேன். ஒரு பட்டாம்பூச்சி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹெல்மெட்டுக்கு உள்ளவே மாட்டிக்கிடுச்சு. உள்ளக்க தான் இருக்குது, என் காதுகிட்ட வந்து கிச்சு மூடிக்கிட்டு இருக்கு. எவ்வளோ நேரம் அப்படியே இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் அதுக்கப்புறம் திறந்து விட்டுறலாம். ரொம்ப நேரமாக இந்த மாதிரி ஆஃப் ரோடில் தான் வந்துக்கிட்டு இருக்கோம்.
இப்போயாவது பரவாயில்ல. முதல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தண்ணியாக இருந்தது, குழியாக இருக்கா, அதில் தண்ணி தேங்கி இருந்துச்சு. அப்படியே மெதுவாக வந்துக்கிட்டே இருந்தால், ஆனால் ரொம்ப நேரம் வந்துக்கிட்டே மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஃபைனலாக வந்தாச்சு உள்ள கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். நான் உள்ளே போயிட்டு காட்டுறேன். கோயிலுக்கு வந்தாச்சுங்க. வந்துட்டு இப்போ தான் பூஜையை போட்டு சூடம் வண்டிக்கு பூஜையை போட்டுட்டு அதான் நாங்கள் ஐடியில் விட்டுருக்கோம். அதான் சாமி என்ன சொன்னார்னா, சூடம் அமரவும் வண்டியை மூவ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது அந்த கோயில் தான். தாத்தாங்களை எப்படி பார்க்குறாங்க பற்றியா? இப்போ வண்டியை பற்றி அவங்க தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, சொல்லிக்கிட்டு இருந்தோம். முருகடா ஒரு உரிமை. அமர்ந்துருச்சாப்படா, அவ்வளோதான். இங்கே வந்து ஒரு ரெவ்யூ எடுத்தா நல்லாயிருக்கும். மிளை ஒரு ரவு குர்ரா, ஒரு முறுக்குடா. பூச்சை போட்டிருக்கு. ஆமாப்பா, அப்புறம் இது வேறு. ஆமாம், எல்லா வேலையும் தரமாக முடிஞ்சு சிறப்பாக முடிந்து விடுது. மாலை மட்டும் கட்ட வேண்டியிருக்கு. போய் மாலை வாங்கிட்டு வந்து அங்கே இருக்கு. 2.5 லட்சம் பாட்டி. மாலை எடுத்துட்டியா? எடுத்தாச்சு. வா ஒடியா இல்லை நம்ம பார்க்குறேன். எப்படி ஆமாடா, இதில் கிட்டுறான். வரையும் கிட்டினா ஸ்டேரிங் திருப்பணும்ல. சரி போடு. நண்பர்களே, இதான் நண்பர்களே நம்ம கோயில். பார்த்துக்கோங்க. கூட்டமாக தான். ஆனால் கூட்டம் ஓரளவு இன்னைக்கு வந்து கம்மி தான் எனக்கு தெரிஞ்ச அளவில். இப்படி யூடியூப்பில் போகிற மாதிரி வந்துட்டோம் நண்பர்களே. ஒரு வழியா இந்த இவனையும் திருட்டு பையனையும் கூப்பிட்டு வந்துருக்கோம் நண்பர்களே. பாருங்க, நல்லா ஸ்பேஸ், நல்லா சாப்பிட்றது எல்லாருமே. இது வந்து இந்த இடம் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துருமா. அந்த நைட் டைம்லாம் இதை மட்டும் பேக்கில் வைக்கணும். இந்த இதை மட்டும் அதை கையில் வச்சுருப்போம். நம்ம போய் கும்பிட்றது தானே. நைட் டயத்தில் ஃபங்க்ஷன் இருக்கும் தெரியுமா, அப்போ வந்து இதெல்லாம் தூங்குறதுக்கு இந்த இடம்லாம். இது ஆமாம், ரொம்பவே இருப்பாங்க. ஃபேன் எல்லாமே இருக்கும். ஆமாம், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு இன்ட்ரோ கொடுக்குறக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காப்புல. அவையிலேருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. சின்ன காமெடி. மொக்காச்சோக்கா சுத்தம் செய்யாதீர்களா நண்பர்கள். இங்கே பாருங்கள், கண்டுபிடிச்சிட்டாருனோ. நல்லா தூக்கி காட்டுங்க. என்ன சும்மா தூக்கிட்டு இருந்தா பார்த்துக்கோங்க. என்ன பண்ணிருக்குது நீங்கள் கையிருங்க. ஓ, இப்போ நல்லா புரியுது அவங்களுக்கு. அப்படியே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே கிளம்புங்க. இங்கிட்ட உட்காருமா, இங்கிட்ட அங்கே உட்காரும். அங்கே பாருங்கள், நம்ம வண்டியை என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், வண்டி நோட்டு அந்த பிள்ளை முத்தம் குடிச்சாம்ல. நீ பார்த்தியா? நீ கேப்சர் பண்ணல. சரி, நீ கேட்க வேண்டிய வண்டிக்கு மட்டும் தானா? எனக்கு ஏன் அடியில் துட்டுறா சாமி. இவன் திவ்யமணி முத்தம் வண்டிக்கு மட்டும் தானா? நம்மளுக்கு வீடியோ என்ன பண்ணுறேன். அப்படி வேர்த்து ஊற்றுது, மழை பெய்யும் போலண்ணா. செம்ம வேறு. அது ஹெல்மெட்லாம் போட்டுன்னு சுறுசுறுன்னு வேர்க்க ஆரம்பிச்சு. அதுதான் இங்கனக்குள்ளே வச்சு ஹெல்மெட் ஓப்பன் பண்ணாமல் அங்கிட்டு போய் ஹெல்மெட் ஓப்பன் பண்ணிட்டு வேர்வையெல்லாம் தொடச்சிட்டு இங்கே வந்தது. செம்ம வெயிலுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு மாதிரி புழுக்கமாகவே இருக்கியா. இந்த வீடியோ அவ்வளோதான் நினைக்கிறேங்க. வந்தோம், பூஜையெல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் இல்லை, ரொம்ப நேரமே இங்கே இருந்துட்டோம்டா. போட்டுட்டு அந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பலாமா? இன்னைக்கு எப்படி நீங்கள் பாருங்கள், கடைசியாக பூமரை போட்டு பூமரங்கெல்லாம் கிளம்ப போகிறோம். டே எப்படி போச்சு? சூப்பராக இருந்துச்சு. இன்னும் ரொம்ப இடத்துக்கு போகலான்னு நினச்சோம். ஆனால் டைம் வந்து ரொம்ப 6 மணி ஆச்சு, பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இப்போ டைம் மணி எத்தடா?
மணி 2 இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2:31. 2:31 ஆகுதா? எத்தனை மணிக்குள்ளே நம்ம ஊருக்கு போகலாம்? நம்ம ஒரு நல்லா பார்த்தா ஒரு 1 ஹவர். 1 ஹவர் இல்லைன்னா 45 எங்கெங்கே நின்று போகிறோம் என்னென்னு ஒன்றும் தெரியாதுல்ல. தெரியல. ஆமாம், எதுவுமே நம்ம கையில் இல்லை. ஏன்னா நேற்று பிளான் போட்டிருந்தோம் நாங்கள் இங்கே வர்றதா. நேற்று பிளான் தான் எங்கேயோ போய் எப்போ ஆனால் எங்கிட்ட போய் எங்கிட்ட வந்து இப்போ கடைசியாக இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சு. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருவாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. டாட்டா, பை பை, see you. பாய் நண்பர்களே. பாய்.